நீங்க இந்த ஒரு ஃபேஸை கோ த்ரூ பண்ணாதவன் எவனுமே கிடையாது. எவனா ஒருத்தனுக்கு இந்த ஃபேஸ்ல வந்து ஸ்ட்ரக்கப் ஆகி தான் நிற்பான். அவனுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் அவனுக்கு ஒரு போராட்டமாவே இருந்து அவனால அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஈ கான் மூவ் ஆன். நம்ம பிரேக்கப் கைஸ் யூ கான் ஈஸிலி சே தட் கம் ஆன். நீங்க இதை பண்ணுங்க, புத்தகம் வாசிங்க, நீங்க ரயில் பிரயாணம் போங்க, ஒரு பயணத்தை மேற்கொள்ளுங்க. இப்படிலாம் வந்து கிரிஞ்சி மாதிரி பேசக்கூடாது. சரி, என்ன சொன்னாலும் உங்க அப்பா நான் காசு கொடுப்பான், சரி நான் டிராவல் பண்றேன், இதெல்லாம் செலவாகும். எல்லாம் மைண்டு உள்ள போய் ஸ்ட்ரக் ஆயிருக்கு. நீங்க வந்து நான் இதுல இருந்து மூவ் ஆன் பண்றதுக்கு வழி சொல்லிடுறேன். மூவ் ஆன் அதுவாதான் நடக்கும். நம்ம என்ன சொல்லி 100 வீடியோ போட்டாலும் மூவ் ஆன்லாம் ஆக மாட்டான். அவனுக்கான வழிகளை அவன் கோத்ரூ பண்ணிட்டு அது பொறுமையா. நான் இப்போ சமீபத்தில் முதுமலை போயிருக்கும் போது ஒரு மானுக்கு தொடையில அவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கு. நான் அப்ப அந்த வனத்துறை அவங்களோட வண்டியில தான் போனேன். அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், சார் இப்ப நீங்க இந்த மானை பார்த்துட்டு நீங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆபீசர் சொல்றாரு, அதுவே நக்கி அதுக்கே தெரிய மருந்து எங்கன்னு, அதுவே நக்கி அதுவே சரி பண்ணிக்கும் அப்படின்னு. புரியுதா? அங்க பார்த்ததுல எனக்கு தோணுது, அவனோட வழியை அவனே சரி பண்ணிப்பான். நீ வழி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த வழிகளுக்குரிய வழிகள் அவனுக்கே தெரியும். நீ என்ன சொன்னாலும் அவன் காதுல கேட்காது. அவன் அதை போய் அந்த ரணத்தை அவன் ஆத்துறதுக்கு அவனுக்கு தெரியும். அவன் கொஞ்ச நாள் எடுத்துப்பான். அது வரையும் அந்த வழியை அவன் தாங்கிடான்.